எர்த்ல பாத்ரூம் போனோம்னா, கிராவிட்டில எல்லாமே கீழ போயிடுது. ஃப்ளஷ் எல்லாமே இருக்குது. நிலாவுல எப்படி பாத்ரூம் போவாங்க? நம்ம பெட்டுல படுக்கிறப்போ நல்ல புது புதுன்னு இருக்குது. உள்ள படுக்கிறோம். நிலாவுல எப்படி தூங்கியிருப்பாங்க? எர்த்ல கிராவிட்டி இருக்குது. தடுக்கி விழுந்தா கீழ விழுகுறோம். நிலாவுல எதுக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்காங்க? நிலாவுல மண்ணு வந்து பவுடர் மாதிரி இருக்கும். கால் வச்சா புதக்குழி மாதிரி போகும்ன்னு சொல்றாங்களே. இதுக்கெல்லாம் நடுவுல எப்படி நிலாவுல ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்குனாரு? நிலாவுல நெறைய பேர் இதுவரைக்கும் போய் இறங்கியிருக்காங்க. 6 முறை நம்ம ஹியூமன் மிஷன் அனுப்பிச்சிருக்கோம். இவங்கலாம் எப்படி நிலாவுல வாழ்ந்தாங்க? ஒரு காலகட்டத்தில மனிதர்கள் நிலாவுல போய் வாழப் போறோம்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம போய் அங்க வாழ்றப்போ நிலா எப்படி இருக்கும்? ஒரு பர்ட்டிகுலர் மிஷன்ல அப்பல்லோ மிஷன்ல தான் ஒருத்தங்களோட டாய்லெட் வந்து பேக்குக்குள்ள போகல. அது அந்த இடத்துல அப்படியே ஒரு ஷிட் வந்து பறந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தங்களா உன்னோடதா, உன்னோடதான்னு கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையிலேயே நடந்துச்சு. இட்ஸ் வெரி சேலஞ்சிங். இட்ஸ் நாட் ஈஸி. நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கு ஃபன்னியா இருந்தாலும், யோசிச்சு பாருங்க எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம்னு. இன்னைக்கு வீடியோல மனிதர்கள் நிலாவுல வாழ ஆரம்பிச்சா, இல்ல ஸ்பேஸ்ல வாழ ஆரம்பிச்சா, அது எவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கும்னு ஆல்ரெடி அங்க வாழ்ந்தவங்களோட டேட்டாவ வச்சு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஒரு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். சந்திரயான் அங்க போயிடுச்சு. நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங் அங்க போயிட்டாரு. நம்மளும் ஒரு நாள் போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பட் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன்ல. அப்போனா தான் நீங்க எர்த்ல மட்டும் இல்ல, நிலாவுல எப்படி வாழ்றது நடக்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரிய வரும். So let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஆம்ஸ்ட்ராங் அண்ட் பஸ் ஆல்ட்ரின். நம்ம எல்லாருக்குமே வந்து நிலாவுல போய் கால் வச்ச ஆள் ஆம்ஸ்ட்ராங் தெரியும். பட் 2வதா கால் வச்ச பஸ் ஆல்ட்ரின தெரியாது. அந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆம்ஸ்ட்ராங் ஏ நம்பர் 1, பஸ் ஆல்ட்ரின் பி. ஸோ அவர் வந்து 2வதா இறங்குனாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் அவங்க அங்க இருந்து ஒரு கமாண்ட் மாடியூல் வந்து அவங்களுக்கு மேல இருந்துச்சு. அதுதான் அவங்கள மறுபடியும் எர்த்க்கு கூப்பிட்டு வந்துச்சு. அதுல இருந்தது வந்து காலின்ஸ் சி. ஸோ ஏபிசி. அந்த சி வந்து காலின்ஸ் வந்து கடைசி வரைக்கும் அங்க போய் இறங்கல. ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும் தான் வந்து அங்க போய் இறங்குனாங்க. ஸோ இவங்க வந்து முதல்ல 1960ஸ்ல நிலாவுக்கு போறாங்கன்னு சொல்றப்ப இவங்க ஃபேஸ் பண்ண முதல் சேலஞ்ச் என்னன்னா, கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சோசியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம குடும்பத்துல எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வைப்பாங்க. அதுவும் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் வந்து நிலா வரைக்கும் போணும். இதுவரைக்கும் எவனுமே போனது கிடையாது. அதனால நம்மளும் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் நல்ல குடும்பம். ஒருவேளை நம்ம செத்துட்டோம்னா ஏன்னா யாருக்குமே தெரியாது. 50-50 சான்ஸ் தான். ஆம்ஸ்ட்ராங்கே ஒரு இன்டர்வியூல சொல்றாரு. எங்களுக்கு வந்து 50-50 சான்ஸ் தான். நாங்க போறப்பமே வந்து திரும்பி வரலைன்னா என்ன ஆகுங்கிறத யோசிச்சுட்டு தான் நாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அப்பா, ஒய்ஃப், அப்பா, அம்மாலாம் வந்து ஓகே பையன வந்து ஆல்மோஸ்ட் சாக அனுப்புற மைண்ட் செட்ல தான் அனுப்பியிருக்காங்க. போருக்கு போற அளவுக்கு தான். ஸோ அந்த மாதிரி அனுப்புறப்போ நாங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நெனச்சோம். எந்த கம்பெனியுமே வந்து எங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் குடுக்குறதுக்கு ரெடியா இல்ல. 2வது அவங்க நிலாவுல ஃபேஸ் பண்ணக்கூடிய அவங்க மட்டும் இல்ல. நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னன்னா, கிராவிட்டி வந்து 1/6 தான் இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு பென் உங்க கையில இருக்குது. உங்க ஃபோனே கையில இருக்குது. சம்டைம்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கப்ப அது நிஞ்சா மாதிரி உங்க மூஞ்சில வந்து டம்முன்னு விழுந்துரும் கரெக்ட்டா? படுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா, அது டம்முன்னு விழுகுதுல்ல, அது நிலாவுல இருந்தா உழாது. நீங்க நிலாவுல உங்க கையிலேருந்து அந்த ஃபோன் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா, அது அப்படியே ஸ்லோ மோஷன்ல உங்க மூஞ்சிக்கு வந்துட்டுருக்கும். நீங்க அதுக்குள்ள வந்து புடிச்சு மறுபடியும் திருப்பி எடுத்துக்கலாம். நீங்க தடுக்கி கீழ விழுகுறீங்கல்ல, நம்ம ஊர்ல நெறைய பேர் அந்த ஸ்டெப்ஸ்லலாம் போறப்போ, சின்ன வயசுலலாம் குழந்தைங்கலாம் தடுக்கி விழுதுகள்ல. ஸோ தத்தக்கா, புத்தக்கா நடக்கிறப்போ, அப்படிலாம் விழுகுறப்போ, நீங்க போய் ஹிட் ஆக மாட்டீங்க. நீங்க அப்படியே ஸ்லோவா ஆக்ஷன் அப்படியே போயிட்டு இருப்பீங்க. அதுக்குள்ள நீங்க கை, கால்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டேபிள் ஆயிக்கலாம். இது ஒரு சைடு நம்ம அடிபடுறதுலேருந்து காப்பாத்துனாலும், இன்னொரு சைடு நடக்கிறது வந்து இத்தன வருஷம் பொறந்ததுல நடந்தோம்ல, அது கம்ப்ளீட்டா வேரி ஆயிடும். வேற மாதிரி நடக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்ப் பண்ணி போவாங்க. அது ஒரு வித்தியாசமான வாக்கிங் ஸ்டைல். இதுக்கு இங்கேயே நெறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் அங்க கிளம்பி போணும். 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லி டியூக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்ட்டிகுலர் ஆஸ்ட்ரோனட் அங்க போனாரு. அவரு வந்து 36 வயசுல வந்து நிலாவுக்கு போனாரு. இவர் தான் வந்து நிலாவுல போய் இறங்கக்கூடிய 10வது நபர். இவரு போய் இறங்குனப்ப அதாவது பல அப்போலோ மிஷன் கழிச்சு அவரு போனப்போ, எர்த்ல வந்து நம்ம இப்டி குதிக்கிறோம்ல, எவ்வளோ தூரம் போகும்? 1 ஃபீட், 2 ஃபீட் அந்த மாரி எகிறி குதிப்பாங்கல்ல. அவரு வந்து அந்த ரெக்கார்ட எர்த்ல யாருமே குதிக்காத அளவுக்கு குதிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, எல்லாத்துலயுமே நம்மளுக்குள்ள ஒரு சேட்ட செய்ற ஒருத்தன் இருப்பான்ல, "டேய் இங்க பெயிண்ட் அடிச்சிருக்குடா, கை வைக்காதடா" நம்ம கை வச்சுட்டு, "ஆமா பெயிண்ட் அடிச்சிருக்குன்பாங்கல்ல." நம்ம சார்லி டியூக்குங்கிற ஆஸ்ட்ரோனட் அந்த மாதிரி ஆள்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பலாம் குதிச்சுலாம் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அந்த ஊர பத்தி தெரியாது. அந்த கிரகத்த பத்தியே தெரியாது. ஸோ பார்த்து பார்த்து தான் கால் வைக்கணும்னு சொன்னா, இவர் அங்க ரெக்கார்டு இருக்கறதுலே ஹையஸ்ட் ஜம்ப் நான் பண்றேன். ஏன்னா கிராவிட்டி கம்மி இல்ல. நீங்க குதிச்சீங்கன்னா கொஞ்சம் ஹைட் அதிகமா போவீங்க. இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா குடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் போவீங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா இறங்குவீங்க. அடியும் படாது. ஸோ குதிக்கிறேன்னு சொல்லிட்டு குதிச்சிருக்காரு. 4 அடிக்கு போயிருக்காரு. 4 அடின்னா இங்க சில பேரோட மொத்த உயரமே 4 அடி தான் இருக்கும் எர்த்ல. ஸோ யோசிச்சு பாருங்க. 4 அடி ஒருத்தனோட ஹியூமன் ஹைட்டுக்கு வந்து அவர் குதிச்சு அப்படியே மேல போயிட்டு, மறுபடியும் ரிட்டர்ன் வரப்போ அவர் வந்து ஸ்லிப் ஆயிட்டாரு. அவரால ஆக்சுவலா லேண்ட் ஆக முடியல. அவ்ளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா அவர் வந்து டம்முன்னு விழுந்து பின்னாடி போகுறப்போ, பின்னாடி தான் பேக் பேக்ல தான் அவங்களுக்கு தேவையான எல்லா ஆக்ஸிஜன்லேருந்து எல்லாமே இருக்கும் கரெக்ட்டா? அதிலேயே போய் விழுந்தாங்க.
ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா அவர் வந்து ஆக்ஸிஜன் டேங்கை டேமேஜ் பண்ணியிருப்பாரு. பின்னாடி இருந்த பேக் பேக்ல இருக்கிற நிறைய விஷயங்கள டேமேஜ் பண்ணியிருப்பாரு. அவர் இறந்தே போயிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ்ல மாறினாரு. அவரோட பாஸ் வந்து அப்பவுமே நிலாவிலேயே பயங்கர காண்டாய், "இது உனக்கு தேவையா?" அப்படின்னு கேட்டு, "இதெல்லாம் பண்ணாதன்னு" சொல்லி மிரட்டி விட்டு போனாங்கன்னு நாசால ரெக்கார்ட் இருக்குது. 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூன் பூப். நிலாவுல நம்ம போய் இறங்குன இடத்துல என்ன இருக்குதுன்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, சீ ஆஃப் ட்ராங்குவிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் நம்ம போய் இறங்கணும். இப்ப நம்ம எப்படி வந்து போய் இறங்குன இடத்த சிவ் சக்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோமோ, நிலாவுல நம்ம போய் முதல்ல மனிதர்கள் இறங்குன இடத்த வந்து சீ ஆஃப் ட்ராங்குவிலிட்டிம்பாங்க. ஒரு அமைதியின் கடல் மாதிரி. அந்த இடம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ இஸ்ரோ போய் இறங்குறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா, அப்போ போய் இறங்குனது வந்து ரொம்ப ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ல போய் இறங்குனோம். இப்போ போய் இறங்கியிருக்கிறது நல்ல குண்டும் குழியுமா, ஆனா நீர் இருக்குங்கிற இடத்துல. அது வந்து ஒரு எம்ப்டியான டெசர்ட் மாதிரி. அங்க தான் போய் இறங்கியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி சேஃபர் லேண்டிங் தான். ஆனா முதல் முறையா யாருமே பண்ணாத விஷயத்த பண்றாங்க கரெக்ட்டா? ஸோ அங்க போனப்போ, ஆஃப் கோர்ஸ் ஹியூமன்ஸ் வந்து பீப்பிள் ஷிட் ரைட்? ஸோ அதுல வந்து 6 முறை நம்ம போயிருக்கோம். இதுவரைக்கும் நம்ம 96 பேக்ஸ் ஆஃப் ஷிட் வந்து நம்ம நிலாவுல விட்டுட்டு வந்திருக்கோம். அது இன்னும் நிலாவுல இருக்குது. இதுல இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்ல இருக்கிற நெறைய சயின்டிஸ்ட் வந்து அந்த ஷிட் பேக்ஸ் எல்லாம் மறுபடியும் கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. ஏன்? அத கலெக்ட் பண்ணி என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்டிஸ்ட்டோட ஆர்வம் என்னன்னா, அதுக்குள்ள மைக்ரோப்ஸ் இருக்கும் கரெக்ட்டா? ஆஃப் கோர்ஸ் ஹியூமன் ஷிட்ல வந்து நெறைய மைக்ரோப்ஸ் இருக்கும். அந்த மைக்ரோப்ஸ் வந்து நிலாவுல உயிர் வாழ முடிஞ்சிருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஷிட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு டாக் இருக்குது. பட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். இங்கேருந்து நிலாவ பார்க்குறப்ப அங்க என்ன இருக்கும் அப்படின்லாம் யோசிப்போம்ல. சந்திராயன் இங்க தானே போயிட்டு இருக்கு. நான் யோசிச்சேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வண்டியில போயிட்டு இருக்கப்போ நிலாவ பார்க்குறப்போ, ஓ! இங்க தானே சந்திராயன் இருக்குது அப்படின்னு யோசிச்சேன். அந்த சந்திராயன் மட்டும் இல்ல. அதே நிலாவுல வந்து 96 பேக்ஸ் ஆஃப் ஹியூமன் ஷிட்டும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் அ அவங்க போயிட்டு வந்த அந்த கேப்சூல்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து டாய்லெட் போறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சம்டைம்ஸ் வந்து அந்த டாய்லெட் பேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும் கரெக்ட்டா? எங்க எங்க விடுவாங்க? ஸ்பேஸ்ல வரப்போ அப்படி தூக்கிலாம் வெளிய போட முடியாது கரெக்ட்டா? அத ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ மொதல்ல அந்த 3 ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து நிலாவுக்கு போயிட்டு வரப்போ, அவங்க ஷிட் எல்லாத்தையுமே நெறைய பேக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அத நெறைய பாக்ஸஸ்க்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அந்த கேப்சூல்க்குள்ள. அந்த பாக்ஸஸ் மேல வந்து ஸ்மெல்லி வேஸ்ட் அப்படின்லாம் எழுதி வச்சிருக்காங்க. கேலண்டர்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களோட பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. குழந்தைங்க பேரு, அப்பா, அம்மா பேர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. ஃபிரெண்ட்ஸோட பேரு, நம்மளுக்கு புடிச்சவங்களோட பேர் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காங்க. இதே மாதிரி என்ன பெருசா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்கேருந்து நம்ம அங்க போயிட்டு வர வரைக்கும், இன்னைக்கு ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. அன்னைக்கு இது எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ போர்டமோட உச்சகட்டமா இருந்திருக்கும். அதெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. 7வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் நிக்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போனப்போ, இங்க அமெரிக்கால பிரசிடென்ட்டா இருந்தாரு. அவர் வந்து ஒரு ஸ்பீச் இவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஸ்பீச் எழுதி வச்சிருந்தாங்க. பட் அல்டர்னேட்டா இன்னொரு ஒரு ஸ்பீச்சும் அமெரிக்கன் கவர்ன்மென்ட் பிரிப்பேர் பண்ணி வச்சிருந்துச்சு. அந்த அல்டர்னேட் ஸ்பீச் என்னன்னா, ஒருவேள அவங்க இறந்துட்டாங்கன்னால், இன்ஃபாக்ட் அதுதான் வந்து நெறைய பிரையாரிட்டி குடுத்து இன்னும் அதிகமா எஃபோர்ட் போட்டு எழுதப்பட்டுச்சு. ஏன்னா, அவங்க இறந்துருவாங்கங்கிறது தான் வந்து நெறைய பேரோட கெஸ்ஸா இருந்துச்சு. இது பயங்கர ரிஸ்கியான மிஷன். அவங்க போய் லேண்ட் ஆகுறப்போ, நிலாவுல போய் லேண்ட் ஆகுறப்போ, 45 செகண்ட்ஸ்க்கான ஃபியூவல் தான் பாக்கியே இருந்துச்சு. 45 செகண்ட்ஸ் ஃபியூவல் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா, அவங்க எப்படி போய் லேண்ட் ஆயிருப்பாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ரிஸ்கியான மிஷன்ங்கிறதுனால, ஒருவேள அவங்க இறந்துட்டாங்கன்னா, நம்ம என்ன ஸ்பீச் குடுக்கணும்? இவங்க 3 பேருமே வந்து மனிதர்களுக்காக, சயன்டிஃபிக் கம்யூனிட்டிக்காக நிலாவுல இறந்துட்டாங்க. நிலாவுலேருந்து அவங்களால டேக் ஆஃப் பண்ணி வர முடியல. நிலாவுலயே அவங்க பிணங்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் நிக்சன் ஒரு பெரிய ஸ்பீச்சே வச்சிருந்தாரு. நல்ல வேளைக்கு அவங்க திரும்பி வந்துட்டாங்க. 8வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சாப்பாடு மதன எல்லாம் சரி ரொம்ப கஷ்டமா இருக்குது கேட்கறதுக்கு. சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷா எதுவுமே சாப்பிட முடியாது. இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன்லலாம் விட்டுருங்க. பட் 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அங்க போய் சாப்பிட்டது எல்லாமே டீஹைட்ரேட்டட் பீஃப், போர்க், வெஜிடபிள்ஸ் எல்லாமே டீஹைட்ரேட்டட். அதுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாத்தையும் சக்கையா புழிஞ்சு எடுத்துட்டு மத்தத தான் சாப்பிட்டுருக்காங்க. அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். 9வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவங்க அங்க போனப்போ, அ அவங்களால வெளியில இருந்து அந்த சேம்பர்ல ஏதாவது கேஸ் லீக் ஆயிடுச்சு. அவங்களால வெளியில அவங்க அந்த சூட்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா, எப்படி சர்வே ஆவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த பெரிய மாஸ்க் அவ்ளோ பெரிய மாஸ்க்கா இருக்குல்ல. அதுக்குள்ளேயே சாப்பாடு வேற வச்சிருக்காங்க. டியூப் வந்து எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் சாப்பாடு. வெளியில இருந்து டைரக்ட்டா மாஸ்க்குள்ள கனெக்ட் ஆயி சாப்பிடுற மாதிரியும் சில சாப்பாடு வச்சிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது வந்து டாய்லெட். இது இருக்கறதிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இது இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நெறைய பேர் யோசிக்கிறப்போ, இவ்ளோ கஷ்டப்பட்டாடா நிலாவுக்கு போனாங்கன்னு யோசிப்பீங்க. லாஜிக்கா ஒரு விஷயம் யோசிப்போம். உங்க வீட்ல டாய்லெட் எப்படி வொர்க் ஆகுது? இந்தியனோ, வெஸ்டர்னோ வாட்டெவர் டாய்லெட் இட் இஸ் கிராவிட்டில வொர்க் ஆகுது கரெக்ட்டா? மோஸ்ட்டா நீங்க வந்து ஏன்னா தண்ணி எல்லாமே அந் இழுத்துட்டு இருக்கிறது என்ன? ஏன் அது கீழயே இருக்குது? ஏன் மேலலாம் பறந்து வரல? கிராவிட்டி இருக்குது. இன்க்ளூடிங் ஹியூமன் ஷிட் ஏன் கீழ போகுது? ஏன்னா அதெல்லாம் கிராவிட்டினால. இப்ப கிராவிட்டி வந்து இல்லாத ஸ்பேஸ் வேற நடுவுல இருக்குல்ல.
நிலாவுல 1/6 ஆஃப் கிராவிட்டி இருக்குது. பட் இங்க அங்க போற வரைக்கும் கிராவிட்டியே கிடையாதுல்ல. அப்போ எப்படி ஷிட் பண்ணியிருப்பாங்க? அதுக்கு நாட்கணக்குல ஹியூமன்ஸ் ஷிட் கரெக்ட்டா? எப்படி சாப்பிடுறோமோ ஷிட் பண்ணுவோம். சாப்பிடுறதும் வழங்காத. சரி எப்படி ஷிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு பேக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக் வந்து இது ஹாஸ் அதெசிவ் க்ளூ இருக்கும். அத வந்து ஹியூமன் அ எக்ஸிட்ல வந்து ஒட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுல ஒரு ஃபிங்கர் வேற போகுறதுக்கு ஒரு பாலித்தீன் கவருக்குள்ள அந்த பேக்குக்குள்ளே ஒரு ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க கை போறதுக்கு. ஸோ அது இழுத்து பேக்குக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இல்லன்னா பறந்துரும் வெளிய கரெக்ட்டா. ஆக்சுவலா நான் அத ஜோக் பண்ணல, எக்ஸாஜரேட் பண்ணல. ஒரு ஹேண்ட் போய் புடிச்சு அத கீழ பேக்கோட கீழ தள்ளி வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. அத வச்சு அப்படிதான் எல்லாருமே அங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நிலாவுக்கு போயிட்டு வந்த ஃபர்ஸ்ட் டீம் எல்லாருமே இப்படிதான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஷிட்ட வந்து கீழ தள்ளி. அந்த பேக் எல்லாம் தான் அந்த ஸ்மெல்லி வேஸ்ட்ன்னு சொல்லி எழுதி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இன்கேஸ் அதிலிருந்து வெளிய வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் க்ளூவ வரைக்கும் வச்சு ஒட்டி வச்சிருக்காங்க. அது கூடவே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர், அது போக வந்து ஜெர்ம் கிளீன் அந்த சானிடைசர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் மீறி ஒரு பர்ட்டிகுலர் அப்போலோ மிஷன்ல ஒரு ஷிட் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வேக்யூம்க்குள்ள அப்படியே மிதந்துட்டு இருக்குது. யாரோடதுன்னு ஒவ்வொருத்தங்கள நீ தானே, நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து எல்லாரும் மறுபடியும் அடக்கி வச்ச கதையெல்லாம் இருக்குது. இது ரொம்ப டஃப்பான பார்ட். அந்த ஜர்னில ஒரு ஹியூமனா ஒரு ரொம்ப டஃப்பான பார்ட். இத வந்து நம்ம இத கன்டென்ட்டா அப்படின்லாம் பார்க்காம ஒரு பிராக்டிகலா இத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். எத்தன நாட்களுக்கு இத பண்ணணும்னு இருக்குல்ல. மனிதர்கள் அங்க ஸ்பேஸ்க்கு போறப்போ, இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னமும் ஹை எண்டுலலாம் இல்ல. இப்பவும் நம்ம வந்து கடலுக்குள்ள போறப்போ, அந்த பெரிய பெரிய பணக்காரங்க வந்து டைட்டான்ல எப்படி போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் கரெக்ட்டா. அங்கேயும் ஷிட் வந்து அந்த டாய்லெட்ங்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்குது. கஷ்டமான ஃபார்மேட். கேவலம்னு சொல்ல முடியாது. கஷ்டமான ஃபார்மேட்ல தான் அங்கேயுமே இருந்துச்சு. கிட்ட 4 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நீங்க இங்கே ஒரு சின்ன பேப்பர் மாதிரி ஒண்ண வச்சு ஸ்க்ரீன போட்டு நீங்க இங்கேயே ஷிட் பண்ணணும். அங்க மியூசிக் எல்லாமே பக்கத்துலலாம் கேட்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னா, 12th ஒன். அங்க இருந்து பார்க்கறதுக்கு ஆனா ஒரு பயங்கரமான பியூட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் பேசியிருக்காரு. அது என்னன்னா எர்த். நான் அங்க இருந்து எர்த்த திரும்பி பார்க்கிறப்போ, தூரத்துல ஒரு சின்ன சர்க்கிள். அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட்டா நீல கலர்ல ஒரு வெள்ள கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. கிளவுட்ஸ். ஸோ அட்மாஸ்பியர் வந்து நிலாவுல இருந்து பார்க்கிறது வந்து இது எல்லாத்தையுமே ஒர்த் அப்படின்னு அவர் சொன்னாரு. அண்ட் அது ரொம்ப டிஸ்டன்ட்டா, சின்னதா தெரிஞ்சுச்சு. பட் இங்க எவ்வளோ பெரிய உலகம் இருக்குது. அங்கேருந்து பார்க்கறதுக்கு அது ரொம்ப ரிமோட்டா தெரிஞ்சுச்சு அப்படிங்கிறாரு. அடுத்து 13வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தூங்குவாங்க? எல்லாம் சரி தூக்கத்த விட்டியா மதன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அந்த இடத்துல பறந்துட்டு இருப்போம் கரெக்ட்டா? அப்படி பறக்கக்கூடாது. நம்ம ப்ராப்பரா தூங்கணுங்கிறதுக்காக ரிஸ்ட்ரெய்னர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இந்த குழந்தைங்கலாம் வந்து விழுந்துறக்கூடாதுங்கிறதுக்காக பக்கிள் வச்சிருப்பாங்கல்ல புடிச்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி. இங்க வந்து அந்த பக்கிள்ஸ வச்சு அவங்க செட் பண்ணி வச்சுட்டு, ஒரு ஓரமா அவங்க செட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படியே தூங்கணும். மறுபடியும் அந்த பக்கிள்ஸ் கழட்டி விட்டாங்கன்னா பறப்பாங்க. இல்லன்னா தூங்கிட்டு இருக்கப்ப நீங்க பாட்டுக்கு மிதந்துட்டு கண்ட இடத்துல எக்யூப்மென்ட்ஸ்ல போய் தட்டி விட்டுருவீங்க. இது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போய் இறங்கிட்டாங்க. இறங்குனப்போ ஃபியூவல் 45 செகண்ட்ஸ் ஃபியூவல் தான் இருந்துச்சு. எப்படி மரண பயம்னு யோசிச்சு பாருங்க. ரிச்சர்ட் நிக்சன் இவங்க செத்துருவாங்கன்னு முடிவு பண்ணி லெட்டர் வரைக்கும் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அங்கேருந்து கமாண்ட் மாடியூலுக்கு வராங்க. அங்க காலின்ஸ்ங்கிற ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாருன்னேன்ல, அங்க வராங்க. நெறைய பேருக்கு டவுட் என்னன்னா, முதல்ல போய் இறங்குறப்பமே 45 செகண்ட்ஸ்க்கான ஃபியூவல் தான் இருந்துச்சுன்னா, மறுபடியும் அங்கேருந்து எப்படி மேல வந்தாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. கீழ போறதுக்கு வேற ஃபியூவல் அண்ட் மேல வர்றதுக்கு வேற ஃபியூவல் டேங்க் இருந்திருக்குது. ஸோ அந்த ஃபியூவல் டேங்க யூஸ் பண்ணி இவங்க மேல வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே பயம். நிலாவுல என்ன பாக்டீரியா இருக்குமோ? நிலாவோட மூன் டஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. நிலாவுல அவ்ளோ புழுதி. ஸோ அந்த புழுதியெல்லாம் எவ்ளோ மோசமா இருக்கும்னு தெரியாது. அதனால அந்த 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 சூட் இருக்குல்ல, அத அவங்க கழட்டவே இல்ல. அத கழட்டாமலே வந்து அவங்க ரொம்ப தூரம் வந்திருக்காங்க. இன்ஃபாக்ட் எர்த்துக்கு வந்து அவங்க லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, 21 நாளுக்கு அவங்கள குவாரன்டைன்ல வச்சுட்டாங்க. இப்ப எப்படி கோவிட் வந்தா மூடி வச்சுடுறாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங்கும், பஸ் ஆல்ட்ரின், காலின்ஸ் எல்லாருமே எர்த்துக்கு வந்ததுக்கப்புறம், அவங்கள வெளிய குழந்தைங்கள பார்க்க விடல, அவங்களோட ஃபேமிலிய பார்க்க விடல, யாரையுமே பார்க்க விடல. இன்ஃபாக்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங் 39வது பர்த்டேவ வந்து குவாரன்டைன்ல செலிப்ரேட் பண்ணாரு. ஏன்னா, அவங்க மூன் பாக்டீரியா இருந்துச்சுன்னா, மூன் வைரஸ் இருந்துச்சுன்னா, கோவிட்க்கு நம்ம இப்ப எப்படி பேசுறோம்? மூன் வைரஸ் இருந்துச்சுன்னா, அப்படி எதுவுமே கிடையாது. ஆனா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால குவாரன்டைன்ல வச்சு தான் அவங்கள அதுக்கப்புறம் வெளிய விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து டேக் ஆஃப் ஆக வேண்டிய நேரத்துல ஒரு ஸ்விட்ச் தேவைப்பட்டிருக்கு. அந்த ஸ்விட்ச் வந்து உடைஞ்சிருச்சு. அந்த ஸ்விட்ச் உடைஞ்சிருச்சுங்கிறதுனால, அவங்க வந்து அங்கேருந்து டேக் ஆஃபே ஆக முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ வந்து இங்க இருக்கிற நாசா சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றது அப்படின்னு தலைய பிச்சுட்டு இருக்கப்போ, ஒரு சர்க்யூட் தானே. ஒரு ஸ்விட்ச் என்ன பண்ணுது? சர்க்யூட்ட குளோஸ் பண்ணுது, இல்ல ஓப்பன் பண்ணுது. ஓப்பனா இருக்கிறப்போ கனெக்ஷன் கிடையாது. குளோஸா இருக்கிறப்போ கனெக்ஷன் எஸ்டாபிளிஷ் ஆகுது. அந்த எலக்ட்ரிசிட்டிய கண்டக்ட் பண்ணுது கரெக்ட்டா? ஸோ அந்த ஸ்விட்ச் உடைஞ்சிருச்சுங்கிறதுனால அத ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு பால் பாயிண்ட் பென் இருக்குல்ல, அந்த பால் பாயிண்ட் பென் மெட்டல். அத வந்து 2 சைடும் வச்சு அத ஸ்விட்ச்சா யூஸ் பண்ணியிருக்காங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போயிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம பேசுறது ஈஸி. சந்திராயன் வந்து நிலாவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறது ஈஸி. ஆனா அத செஞ்சவங்களா இருக்கட்டும், அத விட அதுக்குள்ள டிராவல் பண்ணவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு செகண்டும் மரண பயத்த ஃபேஸ் பண்ணி தான் போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் மனிதநேயம் நிலாவுக்கு போகும். அங்கேருந்து எவனாவது ஒருத்தன் நம்ம எம்ஜி ஸ்குவாட் இயர் 2070, 2018 கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜெனரேஷனுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க வாழப்போற வாழ்க்கைய
2023ல நாங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நீங்க என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கே நீங்க ஒரு நோட் நீங்க விடணும்னு நினைச்சீங்கன்னா 2023ல ஒரு நாள் நீங்க நிலாவுக்கு போனீங்கன்னா உங்களோட செல்ஃப் கிட்டே நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கங்கிறத இங்க கமெண்டா போடுங்க. யாராவது அதுக்கு அன்னைக்கு யூடியூப் இருக்கா வந்து ரிப்ளை பண்றோமா அதெல்லாம் பார்ப்போம். பாய் எம்ஜி ஸ்குவாட். ஹேவ் அ கிரேட் மூன் டே.